அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆனியன் சப்பாத்தி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்குல. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சோம்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சிக்கன் கிரேவி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பரத்திக்கலாம் அகலமாக. இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருந்த ஆனியனை வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் மேலாப்பில். இன்னொரு லேயர் சப்பாத்தி வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமைக்கி நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருவோம். இப்போ நம்ம இதை பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம புரோட்டா மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றி நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனியன் சப்பாத்தி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி மட்டும் நம்ம இதுக்காக அரைச்சிட்டோம்னா போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.